கலந்த கலாம். ராமேஸ்வரம், இந்த கடல் பகுதி, பின்னாடி நிற்கிற விசை படகுகள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சுற்றிலையும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவாதான் இந்த ராமேஸ்வரம் காட்சியளிக்குது. இங்கே பெரும்பாலான மக்கள், அதாவது 85 விழுக்காடு மக்கள் விவசாயத்தையோ ஒரு தொழிற்சாலையோ நம்பி இல்லை, ஒரு மீன்பிடி தொழிலாக விசைப்படகு வச்சு இதனுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ராமேஸ்வரத்தில் தான் நம்ம கலாம் ஐயா அவர்கள் சிறு வயசில் இந்த மாதிரி பகுதிகள்லாம் வந்திருக்கார். இந்த கடல் பகுதி, இந்த விசைப்படகு, இங்கே இருக்கிற இந்த இயற்கை காட்சிகள் எல்லாவற்றையுமே அறிவியலோடு மிங்கிள் பண்ணி அவருக்கு அந்த அறிவியல் ஆர்வம் வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி பகுதிகள், இந்த மாதிரி சூழல்கள் தான். இந்த ராமேஸ்வரத்தில் 1964 அதுக்கு முன்னாடி தனுஷ்கோடி அப்படிங்கிற அந்த பகுதி ஒரு பரபரப்பான ஒரு போக்குவரத்து இடமாகவும் அமைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ராமேஸ்வரத்தில் கலாம் அவர் குடும்பமே மீனவ குடும்பம் அப்படின்னு நம்புகிறாங்க மக்கள். ஆனால் அதுவல்ல, அவர்கள் குடும்பத்தில் அவருடைய அப்பா இந்த கடல் பகுதியில் கிடைக்கிற சோழி, சோவி, சங்கு இதெல்லாம் எடுத்துட்டு இங்கே வர வட மாநிலத்தவர்களுக்கு ஒரு மாலையாகவோ ஒரு சங்கு மாலையாகவோ இது மாதிரிலாம் செஞ்சு விற்றுருக்காங்க அவங்க அப்பாவுக்கு கலாமையா அவர்கள் அப்பாவுக்கு பழக்கமானவர் தான் பட்சி ராமநாத சாஸ்திரிகள். அவருடைய மகன் தான் கலாமுடைய நண்பராக பின்னாளில் பழக்கமாகி அந்த நட்புறவு கடைசி காலம் வரையும் நீண்ட நெடிய ஒரு நட்பாக அமைந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ராமேஸ்வரத்தில் இப்போ பின்னாடி நிற்கிற அந்த விசைப்படகு, இந்த மீன்பிடி தொழில், இப்போ இதெல்லாம் ராமேஸ்வரத்தில் ரொம்ப அமோகமாக இருக்குது. அதனுடைய விற்பனை, அதில் அந்த தொழிலில் மும்முரமாக ஈடுபடுற இந்த மக்கள் இப்போ ரொம்ப ஸ்பீடாக அமோகமாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் டச்சுக்காரர்கள் வாழ்ந்த காலத்தில் முத்துக்குளிக்க வாரிகளான்னு ஒரு பாட்டே இருக்குது. ஸோ இந்த கடலில் முத்துக்குளித்து அந்த முத்துக்களை எடுத்து இந்த ராமநாத கோயிலுக்கு கொடுத்து அதன் மூலம் அங்கே இருக்கிற மக்கள் பிழைப்பு நடத்தியிருக்காங்க. ஒரு இருவேறு நிலை அப்படிங்கிற மாதிரி டச்சுக்காரர்கள் வாழ்ந்த காலத்தில் அப்படி ஒரு பிழைப்பு. அது போக 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 அந்த தனுஷ்கோடி அடைந்த பின்னாடி இப்போ இருக்கிற மக்கள் இந்த மாதிரி விசைப்படகையும் மீன்பிடி தொழிலையும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ராமேஸ்வரத்தில். ஆளரவம் இல்லாத பரந்த மண்பரப்பு, சற்றே தொலைவில் சலனமற்று இருக்கும் அமைதியான கடல். மாலை நேரம் நெருங்குவதால் கடற்காற்று சற்று வேகமாக நம்மை தொட்டுச் செல்கிறது. ஆனால் கடல் எந்த ஆரவாரமும் இல்லாமல் தான் இருக்கிறது. கம்பீரமான கோவில் கண்ணில் படுகின்றது. கிழக்கு நோக்கி இருக்கும் அதுதான் ராஜகோபுரம் என்று அறிகின்றோம். நுழைந்தவுடன் நம்மை ஸ்தம்பிக்க வைக்கிறது அந்த பிரம்மாண்டமான அதிகார நந்தி. கண்ணில் தெரியும் கோபம் சிற்பியின் கைவண்ணமா அல்லது நமது பிரம்மையா என புரியவில்லை. ஆவுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் அக்டோபர் 15, 1931 பிறந்தவர். பொதுவாக டாக்டர் APJ அப்துல் கலாம் என்று அறியப்படுகின்றார். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளரும் நிர்வாகியும் ஆவார். கலாம் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் என்ற இடத்தில் பிறந்து வளர்ந்தவர். திருச்சியில் உள்ள புனித ஜோசப் கல்லூரியில் இயற்பியலும், மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியலும் படித்தவர். அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக பதவியேற்பதற்கு முன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றியவர். ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவல் வாகன தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாமின் ஈடுபாட்டால் அவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று பிரபலமாக அறியப்படுகின்றவர். இது ராமர் கோயில், ராமேஸ்வரத்தோட அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவன் கோயிலுக்கு டெய்லியுமே லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தவர்கள் மட்டுமல்ல, இங்கே லோக்கல் இருக்கிறவங்க, இங்கே இந்த ஊரை சுற்றியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க. 9ஆம் நூற்றாண்டுன்னா அது நூற்றாண்டுகளை கடந்து கம்பீரத்தோடு நிற்குது இந்த ராமர் கோயில். இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரகாரம் 1119 தூண்கள் கொண்ட பிரகாரம்லாம் இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது. தவிர 22 புனித தீர்த்தங்கள் இருக்குது. இந்த கோயிலுக்கு கலாம் அவர்கள் வந்திருக்கார். பதவியில் இருக்கும்போதே அவர் வந்திருக்காரு. அவர் முதல் பிரகாரம், 2ஆம் பிரகாரம் வரை வந்துட்டு வழிபட்டு போயிருக்கார். இப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராமேஸ்வரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த ராமர் கோயிலுக்கு இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, அகத்தியர் சொன்னாராம் ராமர்கிட்ட, பிரம்மகத்தி தோஷம் இருக்குது,
அது நீங்கணும் அப்படின்னா இந்த ஊரில் இந்த இடத்துல சிவனை நினைத்து நீ லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொன்னார் அகத்தியர். அதன் முறைப்படி ராமர் வந்து சிவனை நினைத்து இந்த இடத்தில் வழிபட்டதால் இது ராமேஸ்வரம் அப்படின்னு ஆச்சு. ராமேஸ்வரத்தின் அடையாளம் இந்த சிவன் கோயில். ராமேஸ்வரம் தீவினை இந்திய நாட்டின் நிலப்பரப்போடு இணைக்கும் பகுதிதான் இந்த பாம்பன் பாலம். வரலாற்று ஆவணங்களில் கிபி 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் பாம்பன் என்ற பெயர் காணப்படவில்லை. மன்னார் வளைகுடாவினை கிபி 1525 முதல் கிபி 1584 வரையான காலத்தில் ஆக்கிரமித்திருந்த போர்ச்சுகல் நாட்டு படையணி பற்றிய ஆவணங்களிலும் இந்த பெயர் காணப்படவில்லை. இந்த பாம்பன் பாலத்தின் மீது தன் சிறுவயது நினைவுகளை பதித்திருக்கிறார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஓய்வான நேரங்களில் இந்த பாம்பன் பாலம் மீதும் பறந்து கிடக்கும் இந்த கடல் மீதும் தன் சிந்தனையை பதித்து தன்னுடைய அறிவியல் ஆர்வத்தை மேற்கொண்டிருக்கிறார் அப்துல் கலாம். பாம்பன் கால்வாய் என அழைக்கப்படும் இந்த கடற்பரப்பில் முதலாக ஒரு பாலத்தினை அமைத்து மதுரை படைகள் ராமேஸ்வரம் தீவிற்கு சென்றதை ராமப்பையன் அம்மானை என்ற நாட்டுப்புற இலக்கியம் தெரிவிக்கின்றது. தென்னிந்திய ரயில்வேயின் பாதையினை மதுரையிலிருந்து கிபி 1914 ராமேஸ்வரம் தீவிற்கு நீடித்த போது சுமார் 2.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடல் மேல் இந்த ரயில் பாலம் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஸ்வைட்சர் என்ற பொறியாளரால் தொங்கு பாலமாக அமைக்கப்பட்டதாம். இந்த கடல்வழி மூலமாக தூத்துக்குடியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு தோணிகளில் பலவிதமான பொருட்கள் அனுப்பப்பட்டு வந்தது. இந்த கடல் வழி வாணிகத்தை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியார் மேற்கொண்டிருந்த போது இந்த கடல் வழியில் உள்ள பாறைகளை அப்புறப்படுத்தி தோணிகளின் போக்குவரத்திற்கு ஏற்றவாறு முதலில் கிபி 1838 1854 கால்வாயை அமைத்தனர். இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இந்த பகுதி மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் படித்த பள்ளிக்கூடம். அதாவது அடிப்படை கல்வி தான் ஒருத்தருக்கு ஆதாரம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டிலிருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை அப்துல் கலாம் அவர்கள் படித்த பள்ளி முன்னாடி தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும். அந்த வைர வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. அடிப்படை கல்வி எப்படி வேணால் ஆரம்பமாகலாம், ஆனால் கொண்ட லட்சியம்தான் ஒருவரை உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்பதற்கு கலாம் அவர்கள் சிறந்த உதாரணம். இப்போது நான் நுழையிற இந்த பள்ளிக்கூடம் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படித்த பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் நீங்களே பார்த்தா உங்களுக்கே புரியும். இது ஆரம்பத்தில் ஒரு குருகுலம் கல்வி போல தான், அதாவது ஒரு ஓலை குடிசை மாதிரி போட்டு அந்த காலகட்டத்தில் கலாம் அவர்கள் படித்திருக்கார். ஒரு குருகுலம் போல இருக்கிற இந்த கல்வியில் சின்ன வயசில் தன்னுடைய அடிப்படை கல்வியை ஆரம்பிச்சிருக்கார். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஆனால் அவர் வளர்ந்த விதம், அந்த அசுர முன்னேற்றம், அவர் கொண்ட லட்சியம்தான் காரணமாக அமைஞ்சது. வாங்க பள்ளிக்கூடத்தை பார்க்கலாம். அப்துல் கலாம் சார் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இங்கே தான் படித்தாங்க. அவங்க இறந்துட்டதை கண்டு எங்கள் ஸ்கூலில் உள்ள எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு நினைவஞ்சலிலாம் செலுத்தணும். கலாம் சார் வந்து 1936 to 1941 வரலும் இந்த பள்ளியில் படித்தாங்க. கலாம் சார் படித்த பள்ளிங்கிறதுல வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இந்த பள்ளியில் வந்து நான் வந்து கல்விக்குழு தலைவராக பணியாற்றி வருகிறேன். மேலும் இந்த பள்ளி வந்து அனைத்து யாத்திரைகளும் எல்லோரும் வந்து அவரோட பெருமையை சேர்க்கும் வகையில் வந்து இந்த பள்ளி சிறந்து விளங்குது. சார் வந்து முதல் கல்வி பருவமே வந்து இந்த பள்ளியில் தான் படித்தாங்க. படிச்சுட்டு அவங்க விஞ்ஞானியாக இருக்கும்போதெல்லாம் அந்த பள்ளியை வந்து அடிக்கடி வந்து பார்வையிடுவாங்க. நான் இந்த ஸ்கூலில் ஆசிரியராக வேலை பார்க்குறேன். அதுவும் கலாம் சார் படித்த இந்த ஸ்கூலில் நான் ஆசிரியராக வேலை பார்க்கல ரொம்ப பெருமையாக இருக்குது. கலாம் சார் வந்து 1936 இருந்து 41, அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை இந்த ஸ்கூலில் தான் அவர் படிச்சுக்கிறாரு. கலாம் சார் வந்து குடியரசுத் தலைவர் ஆன பிறகு 2 தடவை இந்த ஸ்கூலுக்கு வந்துருக்கிறாரு. வந்து அவர் வந்து செஞ்சது வந்து லைப்ரரி வந்து ஓப்பன் பண்ணி வச்சது தான். அதாவது எல்லா பசங்களும் படிக்கணும், நிறைய படித்தா தான் இது பண்ண முடியும் சொல்லி படிப்புன்னு சொல்லி வந்து
பசங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதும் பசங்கள்கிட்ட கலந்துரையாடலும் தான் சாருடைய ஒரு இதாகவே இருந்துச்சு. அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து இந்த ஸ்கூலில் வந்து சார் படித்த ஸ்கூலில் வேலை பார்க்குறதுல வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்கோம். அவரை மாதிரி இந்த ஸ்கூல்லேருந்து பல அப்துல் கலாமை உருவாக்குறதுக்கு வேண்டி நாங்கள் ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இங்கே தான் படித்தாங்க. இப்போ அவங்க படிக்கையில் ஓட்டு கட்டடமாக இருந்துச்சு. இப்போ பில்டிங் அரசாங்கம் பணம் கொடுத்து பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்திருக்கு. அவங்க விட்டுட்டு போன கனவை நாங்கள்லாம் நிறைவேற்றுவோன்னு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்த முறையாக வந்து ஜனாதிபதியான ஒரு முறை வந்து இந்த பள்ளியில் உள்ள மாணவர்கள்ட்ட வந்து நீங்கள் எல்லோரும் கனவு காணணும், உங்களோட கனவு என்ன அப்படிங்கிறது மாதிரி கேட்பாங்க. அப்போ 2020 வந்து இந்தியா வல்லரசாகணும்னு நான் ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாணவர்கள் வந்து ஊக்கமாக வந்து அவரோட வந்து ரொம்ப உரையாடுவாங்க. அதாவது சின்ன பிள்ளைகளோட இறங்கி போய் கலாம் சார் வந்து அந்தளவுக்கு ரொம்ப மாணவர்களாக பேசுவாங்க. அதே போல் வந்து இந்த பள்ளி வந்து கலாம் சார் படித்த பள்ளி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே ஒரு சிறந்த பள்ளிக்கான அவார்டும் எங்கள் பள்ளி வாங்கியிருக்கு. அதுபோல் சார் இங்கே வந்து மாணவர்கள் தரையில் அமர்ந்து படிக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்காக வந்து ஒரு 25,000 ரூபா அரசுகிட்ட, அதாவது அவர் கட்டி மாணவர்களுக்கு பூரா பெஞ்சு வாங்கி போடுறதுக்கு வந்து சொன்ன உடனே அடுத்த நிமிடமே வந்து இந்த பள்ளிக்கு வந்து மாணவர்கள் அமர்ந்து படிக்கக்கூடிய வசதிகளை வந்து அரசு கல்வித்துறை வந்து செய்து கொடுத்துச்சு. அதே போல் வந்து லைப்ரரிலாம் இங்கே இருக்கான்னு கேட்டாங்க. லைப்ரரி ஆரம்பிக்கணும் சார் அப்படின்னு சொன்னோம். உடனே லைப்ரரிக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சாங்க. அவரே வந்து ஒரு குறிப்பிட்ட புத்தகங்களை கொண்டு வந்து அந்த லைப்ரரியில் வச்சாங்க. அதேபோல் இந்த பள்ளி வந்து ஒரு தனியார் பள்ளிக்கு இணையாக வந்து ஒரு அரசு பள்ளி செயல்படுதுன்னா அதில் வந்து நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ராமேஸ்வரம் உலக புகழ்பெற்ற சிவன் கோவில் அமைந்துள்ள ஒரு அழகான நகரம். அந்த ஊரில் உள்ள மசூதி தெருவில் வளர்ந்த நாட்கள் மிகவும் பசுமையானவை. தினமும் மசூதி தொழுகை முடிந்ததும் அருகில் உள்ள சிவன் கோவிலின் வாசலில் சிறிது நேரம் நிற்பேன். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த முஸ்லிம் பையனுக்கு இங்கென்ன வேலை என்பது போல ஒரு பார்வை பார்ப்பார்கள். அந்த பார்வைகள் என்னை தனிமைப்படுத்தியதை நான் பலமுறை உணர்ந்திருக்கிறேன். உண்மையில் நான் அங்கு நிற்பதற்கு 2 முக்கியமான காரணங்கள் இருந்தன. ஒன்று, கோவில் உள்ளிருந்து ஒலிக்கும் அந்த மந்திர ஒலி என் மனதை வருடி ஒரு இனம் புரியாத இதமளிக்கும். கனவில் கலந்த கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் சுபமுகூர்த்த திருமண அழைப்புதலுக்கு ஸ்ரீ ராஜகணபதி கார்ட்ஸ் கோவை, NR ரகுராமன் கோ கோவை.